ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு மாணவி மிக பெரும் விபத்துக்குள் சிக்கிக் கொள்ளுகிறார். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தருணத்தில் அந்த தாய் ஓடி வந்து அந்த மாணவியை சந்திக்கிறார். அப்பொழுது அந்த மாணவி தன் தாயிடத்தில், அம்மா, எனக்கு எவ்வளவோ காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். நான் எப்படி படிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்தீரே. அம்மா, இப்படி நான் சாகும் தருவாயில் இருக்கிறேன். எப்படி மரிப்பது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா என்கிற ஏக்கத்தோடே அந்த மாணவி மரித்து போனாளாம். இதில் என்ன வியப்பு? ஒருவருக்கு மரணத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று யாருக்காவது தெரியுமா என்று நாம் சிந்திக்க கூடும். என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நற்செய்தியில் நிக்கோதேம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். ஆண்டவரிடத்தில் தனக்கு இருக்கின்ற முழுமையான ஐயப்பாட்டை அவர் எடுத்து அவரிடத்தில் சொன்னபோது ஆண்டவர் இயேசுவும் பொறுமையோடு நிக்கோதேமினுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறார். நிக்கோதேம் யார்? எதற்காக அவர் இயேசுவை சந்திக்க வேண்டும்? இயேசுவை சந்திப்பதனால் அவருக்கு கிடைத்த நன்மை என்ன என்று நாம் பார்க்கும்போது, இயேசு ஆண்டவரை நிக்கோதேம் சந்தித்ததனால் அவர் புது படைப்பாக மாறுகிறார். நிக்கோதேம் ஒரு பரிசேயர், ஒரு மறை வல்லுனர், யூத தலைமை சங்க உறுப்பினர். இவர் இயேசுவினுடைய சீடராக மாறுகிறார். ஒரு பரிசேயர், எப்பொழுது பார்த்தாலும் பரிசேய கூட்டம், சதிசேய கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறது, குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அவர் எதை செய்தாலும் அதில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நிக்கோதேமினுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானது. ஆண்டவர் இயேசுவை அவர் சந்திக்கிற அந்த சந்திப்பு தனக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியதை நம்மால் உணர முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, பாருங்க, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் முதலில் தயங்கி அவர் வருகிறார். ஒரு தயக்கத்தோட ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். மற்றொரு சூழ்நிலையில் தலைமை சங்கத்தார், பரிசேயர்கள் ஒன்றாக கூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டும் போது யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 50வது இறைவார்த்தை சொல்லுகிறது, விசாரிக்காமல் தீர்ப்பிடுவது குற்றம் என்று இயேசுவை மறைமுகமாக இந்த இடத்தில் அவர் ஆதரிப்பதை இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. இறுதியில் தான் இயேசுவின் சீடன் என்பதை வெளிப்படையாகவே அவர் எடுத்து சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 39வது இறை வார்த்தையில் இயேசுவினுடைய அந்த அடக்க சடங்கின் போது யோசேப்போடு சேர்ந்து நிக்கோதேமுவும் இயேசுவுக்கு நல்ல அடக்கத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் புது படைப்பாக நிக்கோதேம் எப்படி மாறினார் என்பதை நாம் பார்க்கும்போது அவர் கேட்கின்ற அந்த கேள்வி, ஒருவர் மறுபிறப்பு அடைந்தால் ஒழிய புது படைப்பாக மாற முடியாது. இப்போ மறுபிறப்பு என்றால் என்ன என்கிற கேள்வியை நிக்கோதேம் கேட்கிறார். மறுபிறப்பு என்றால் மீண்டும் ஒருவர் தாயினுடைய வயிற்றுக்குள் புகுந்து பிறக்க வேண்டுமா? அப்படியானால் வயதான போது ஒருவர் எப்படி தாயினுடைய வயிற்றுக்குள் புகுந்து மீண்டுமாய் பிறக்க முடியும் என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லுகிற பதில், மறுபிறப்பு என்பது மீண்டும் தாயினுடைய வயிற்றுக்குள் புகுந்து பிறப்பது அல்ல, மாறாக ஒருவர் தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் பிறக்க வேண்டும். தண்ணீர் என்றால்
என் அன்பிற்குரியவர்களே, இறை பிரசன்னத்தினுடைய அடையாளம், தூய்மையினுடைய அடையாளம், பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம், அது திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தின் வழியாக ஒவ்வொருவரும் மறுபிறப்பு அடைகிறார்கள் என்கிற மகத்துவமான உண்மை எடுத்து சொல்லி, ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் ஒருவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போது அவருக்குள் இருக்கின்ற மனித இயல்புகள் களையப்பட்டு தூய ஆவிக்கான இயல்புகள் அவருக்குள் தங்குகின்றன. எனவே அம்மனிதன் புது படைப்பாக மாறுகிறான். இப்போ மனிதனுக்குரிய இயல்புகள் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, மனிதன் பொறாமைப்படுவது, காம உணர்ச்சி கொள்வது, வஞ்சனையோடு செயல்படுவது, காழ்ப்புணர்ச்சியில் ஈடுபடுவது, பேராசை கொள்வது போன்ற பல தீமையான ஒவ்வொரு செயல்களும் மனித இயல்புக்குரிய செயல்களாக இந்த இடத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆவிக்குரிய இயல்புகள் என்றால் மனிதன் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது, மகிழ்ச்சியோடு வாழ்வது, பணிந்து தாழ்ச்சியோடு நடப்பது, இரக்கம் கொள்வது, நன்மை செய்வது, தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வது போன்ற பல நற்பண்புகள் அனைத்தும் ஆவிக்குரிய இயல்பான பண்புகளாக இந்த இடத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட நற்பண்புகளோடு ஒரு மனிதன் வாழும்போது அவன் மறுபிறப்பு அடைகிறான், கிறிஸ்துவுக்குள் புது பிறப்பு அடைகிறான், கிறிஸ்துவின் மீட்பின் பிள்ளையாக அவன் உயிர்ப்பின் சாட்சியாக வாழ்கிறான். இந்த மகத்துவமான உண்மையை எடுத்து சொல்லுகிற இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.